இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போனோம். பொதுவாக மாரியம்மன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி, அமாவாசையிலலாம் ரொம்ப விசேஷம் இந்த கோயிலில். சமயபுரம் தமிழ்நாட்டின் மையப்பகுதியான திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. திருச்சி மாநகர்லேருந்து வடக்கில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சமயபுரம் இருக்குது. இந்த சமயபுரத்துக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தான் இருக்குது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து மற்றும் மத்திய பேருந்து நிலையத்திலேருந்தும் நிறைய பஸ்ஸு அடிக்கடி நகர பேருந்துகள் வசதியெல்லாம் இருக்குது. அதாவது சமயபுரம் அதை தாண்டி கிராமங்களுக்கு போகிற பேருந்துகளும் இந்த சமயபுரங்கிற ஸ்டாப்பில் நிற்கும். நீங்கள் இந்த கோயிலுக்கு இங்கேருந்து ஈஸியாக போய்க்கலாம். ட்ரெயினில் போகணும்னு பிரியப்பட்டிங்கன்னா நீங்கள் அதாவது திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்னு இருக்குது, அங்கே இறங்கி வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா அங்கே இறங்கிட்டு பஸ் பிடிச்சி வந்துக்கலாம். இல்லைன்னா ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனே இருக்குது, அங்கேயும் இறங்கி போய்க்கலாம். ஸ்ரீரங்கத்துலேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சமயபுரம் இருக்குங்க. இதே விமான போக்குவரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் உள்ள சர்வதேச விமான நிலையம் தான் இங்கே இருக்குது. இங்கே இறங்கி நீங்கள் கோயிலுக்கு போய்க்கலாம். இந்த விமான நிலையத்துலேருந்து 20 கிலோமீட்டரில் தொலைவில் சமயபுரம் இருக்குது. இந்த சமயபுரம் காவிரி ஆற்றோட வடகரையில் கொள்ளிடம் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஆன்மீக ரீதியாகவும் இது பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஸ்ரீரங்கத்துலேருந்து சமயபுரத்துக்கும் வரும். நீங்கள் இப்போ திருச்சியில் இருக்கீங்கன்னா சமயபுரம் நோக்கி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போனீங்கன்னா அதாவது அரை மணி நேரத்துலேயே கோயிலில் போய் சேர்ந்துடலாம். பக்கத்தில் இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோயில் தமிழகத்தோட முக்கிய சக்தி ஸ்தலங்களில் ஒன்றாகும். சமயத்தில் காப்பவள் சமயபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தர்களோட துயரங்களெல்லாம் தீர்க்கும் அன்னையாதான் மாரியம்மன் இங்கே இருக்கிறாங்க. வைஷ்ணவி தேவினா ஆதியில் இந்த அம்மன் சிலை ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலில் வைஷ்ணவிங்கிற பேரில் இருந்துச்சு. அம்மனோட உக்கிரம் அதிகமாக இருந்ததால் அங்கிருந்த ஜீவ சுவாமிகள் அந்த சிலையை அங்கிருந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சிலையை எடுத்து வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா கண்ணனூர் அப்படிங்கிறது இப்போ சமயபுரங்கிற பேரில் இருக்குல்ல, ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் வச்சு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே கோயிலும் உருவானது. விஜயநகர மன்னர்கள் தென்னாட்டில் படையெடுத்து வந்தப்ப இந்த அம்மனை வழிபட்டு தான் வெற்றி பெற்றாங்க. அதனால அவங்க அம்மனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி 18ஆம் நூற்றாண்டில் தாங்க இந்த கோயிலை கட்டுறாங்க விஜயநகர மன்னர்கள்லாம். இக்கோயிலோட மூலவர் சிலை கல் சிலையால் ஆனதல்ல, இது மண் மற்றும் மணலால் செஞ்சது தான். அம்மனோட மேல் பல்வேறு மருத்துவ குணமிக்க மூலிகை தான் பூசியிருக்காங்க. அதனால அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது. இது மூலிகை திருமேனி தான். உற்சவர் அம்மனுக்கு மட்டும்தான் அபிஷேகம் நடைபெறும். இது அம்மன் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 கைகளோட கர்ப்பக்குடையின் கீழே 3 அசுரர்களின் தலைகளை தன் காலால் மிதித்து அமர்ந்த கோலத்தில் தான் அன்னை காட்சி தருகிறாங்க. இங்கே நமக்காக அன்னை பச்சை பட்னி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அன்னை. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உலக நன்மைக்காகவும் பக்தர்களோட நோய் நீங்கணும் அப்படின்னு அம்மனே விரதம் இருக்கிற அதிசயம்தான் இங்கே நடக்குதுங்க. மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் 28 நாட்கள் இந்த விரதம் பண்ணுறாங்க. நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு இளநீரும் பானகம் துள்ளு மாவு இதுதான் நிவேதனமாக படைக்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா எப்படி வேண்டிக்கிறாங்களோ அதே போல அம்மன் நமக்காக அவங்க விரதம் இருக்காங்க இந்த நாட்களில். அதனாலதான் இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. பூச்சொரிதல் விழா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அம்மன் விரதம் தொடங்குற நாள்ல ஆயிரக்கணக்கான அதாவது கிலோ கணக்குல பூக்களை அம்மனுக்கு அபிஷேகம் செய்வாங்க. தான் பூச்சொரிதல் விழான்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உதிரி பூவெல்லாம் கொண்டு வந்து நிறைய பேர் எல்லாம் லாரியில வண்டியில எல்லாம் கூடையாக கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்வாங்க. அப்படியே பூக்களாலேயே அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. இவங்க அந்த அலங்காரத்துலலாம் பூச்சொரிதல் அலங்காரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நிறையா வந்துக்கிட்டே இருக்குங்க அம்மனுக்கு. எல்லா ஊருக்கும் பூ வந்துக்கிட்டே இருக்கும், போட்டுகிட்டே இருப்பாங்க அம்மனுக்கு. தைப்பூசத்தில் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. தைப்பூசத்தன்னைக்கு கொள்ளிட கரையில்
கரையில் தீர்த்தவாரி நடைபெறுங்க. அப்போ வந்து ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் இவர் வந்து அன்னை வந்து இப்போ அன்னை வந்து தங்கச்சிக்கெல்லாம் சீர் கொடுப்பாங்கல்ல, அதே போலயே இவரும் அன்னைங்கிறதுனால அவங்க தங்கச்சியான மாரியம்மனுக்கு பட்டுப்புடவை மற்றும் சீர் வரிசையெல்லாம் அந்த ரெங்கநாதர் கோயில்லேருந்து இங்கே வந்து கொடுப்பாங்கங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இது சீர் கொடுக்குற நிகழ்வு இது மிகவும் பிரபலமாக இருக்கும். அம்மை அப்புறம் வந்து தீராத நோய்கள் அதனால பாதித்தவங்க வந்து இங்கே வந்து தங்கி அம்மனை வழிபட்டு அம்மா நீங்கள் தான் எங்களுக்கு செய்யணுன்னா அவங்க வந்து குணம் கொடுக்குறாங்க. நோயில் பாதித்தவங்களாம் இந்த அம்மனை வழிபட்டு நல்ல குணமும் உடல் நலனும் பெற்று வாழ்கிறாங்க. கரும்பு தொட்டில்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வர வேண்டி சாமி கிட்ட வேண்டிக்குவாங்க. அவங்க வந்து வேண்டுதல் நிறைவேறணுன்னா கரும்புல வந்து தொட்டில் கட்டி குழந்தை அதில் வச்சு சுமந்துட்டு கோயிலை சுற்றி வந்து அவங்க நேர்த்தி கடனை செலுத்துவாங்கங்க குழந்தை பிறந்தோன்னே. இந்த உப்பு மிளகு காணிக்கையெல்லாம் நோய் வந்து சரியானோன்னு வேண்டிக்கிட்டு போடுவாங்க. உப்பு மிளகுங்கிறது அப்புறம் திருஷ்டி இருக்குது அப்படின்னாலும் இந்த உப்பு மிளகு போட்டால் அதெல்லாம் சரியாக போகுங்க. கோயில் திறந்திருக்கிற நேரம்லாம் பார்த்திங்கன்னா அம்மனும் காலையில் 5 மணிக்கெல்லாம் நட திறந்துடும். அம்மன் கோயிலுக்கு மாலை வந்து 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் நடை திறந்துருக்குங்க. விசேஷ நாட்களில் இந்த நடை திறந்திருக்கும் நேரம் வந்து அது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த மாரியம்மன் கோயில் பிரபலமான ஒரு சக்தி ஸ்தலம். இந்த கோயிலில் வந்து காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்றுட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் படம்லாம் வச்சு சாப்பிட்ற இடத்துல எல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. முன்னாடியெல்லாம் செப்பல் போட்டுட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து செப்பல் போடக்கூடாது அப்படின்னாங்க. சரி நாங்களும் வெளியில் கழட்டி வச்சுட்டு தான் போனோம். ஆனால் அங்கே வேலை செய்கிற ஒருத்தவங்க வந்து செப்பல் போட்டுட்ருக்காங்க. அது அன்னம் பரிமாறுற இடம் அப்படிங்கிறதுனால செப்பல் போட மாட்டாங்க போல். அது நல்ல பழக்கம்தான். இதை இவங்க வேலை செய்கிறவங்களும் பின்பற்றினாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க.